where the shadows play. The wind hums songs at the break of day. ஹாய், வெல்கம் டு ட்ராவல் டு கேகே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா என்னுடைய ஆர்கானிக் தோட்டத்துக்கு வந்துட்டோம். தோட்டத்துக்கு வந்து இப்போ முள்ளங்கி போட்டிருக்கோம். முள்ளங்கி போட எங்கள் பையன் தான் டெய்லி தண்ணி வந்து அவன் தான் நைட்டு வச்சுன்னா அது வேலையிலேருந்து வந்தால் தண்ணி விட்றது தான் ஒரு வேலை, அது பண்ணுவான். அதனால் இப்போ எங்கள் பையனும் நானும் சேர்ந்து முள்ளங்கிலாம் எடுக்க போகிறோம். சூப்பராக வந்திருக்கு. இது ஆர்கானிக்காக விளைய வைக்கிற முள்ளங்கி எல்லா காய்கறியும் எங்கள் தோட்டத்து எல்லாமே ஆர்கானிக்கு தான். புதினா, பச்சை மிளகாய் எல்லா காயுமே ஆர்கானிக்கு தான். இப்போ எங்கள் பையனும் நானும் முள்ளங்கி எடுக்க போறோம். எப்படிப்பா பாக்கலாமா? இப்ப பாருங்க, நம்ம ஆர்கானிக் தோட்டத்து முள்ளங்கி அங்க வைக்க பெரிய முள்ளங்கி இருக்கு, காமிக்கிறேன். அப்படிதான் எடுக்கணும். பாருங்க, எடுத்துட்டான். இன்னும் இருக்குதுப்பா, பெருசா இருக்கும் பாரு, பெருசு பெருசா பாத்தீங்க எதுவுமே இருக்கு. அதை எடுத்துட்டு பாருங்க, தம்பி எடுக்கிறேன் பாருங்க. அப்படியே எடுங்க, அவ்வளவுதான். அப்படியே எடு வந்துடும். பாரு, காமி அப்பாக்கு அந்த அது எடுப்பா. அங்க ஒண்ணு இருக்கு எறடி பைத்தியம். எடு எடு, அது வதைச்சு எடு. முள்ளங்கி பிடிங்க, உக்காந்து பிடிங்க. அங்க பாருங்க, சூப்பரா எங்க பையன் எடுத்துறான். இந்தாப்பா, அது வந்துட்டீங்களா? நான் உட்காரல. இந்தா போதும்பா. இப்போ நம்ம ஆர்கானிக் தோட்டத்து முள்ளங்கி எடுத்தாச்சு. சூப்பரா பாருங்க, எங்க தோட்டத்து முள்ளங்கி பாருங்க. சொல்லுப்பா, அம்மா எப்படி பண்றேன்? சூப்பரா பண்றமா. இந்த ஜெனரேஷன் வந்து எல்லாம் வந்து மருந்து போட்ட காய்கறி தான் சாப்பிடுறோம். ஆர்கானிக் காய்கறி கிடைக்கிறது இல்ல. ஆரோக்கியமா சாப்பிடுறேன் நினைச்சு டெய்லி விஷம் தான் சாப்பிடுறேன். ஆனா நீ பார்த்த வரைக்கும் நானு எதுவுமே போடல, தண்ணி மட்டும் தான் தண்ணி ஊத்துறேன். இந்த ஆட்டு சாணி, ஆமா, அது வந்து நேச்சுரல் மேன். ஆமா, அது இந்த அளவுக்கு வந்திருக்கு. சூப்பரா பண்ணுவோமா. இதுல வந்து முள்ளங்கி சட்னி பண்ணலாம், முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம், முள்ளங்கி பொரியல் பண்ணலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். முள்ளங்கி கேக் பண்ணுவியா? இது வேக வச்சு நீ எப்படி பண்ணி, இப்போ டிராகன் ஃப்ரூட் அன்னைக்கு அல்வா பண்ணல, எவ்வளவு சூப்பரா இருந்தது. மம்மி சூப்பரா பண்ணுவேன். இது என்ன உனக்கு என்ன பண்ணி தரணும்? இது வந்து ஆர்கானிக்கா, இதுல வந்து என்ன டிஷ் முடியுமோ செஞ்சு எல்லாம் செஞ்சு தரேன். முள்ளங்கி சாதம் பண்ணலாம், முள்ளங்கி சாதம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இது வந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வந்து என் பையனும் நான் தான். கிச்சன் கார்டன் சொல்லிட்டு ஒரு சேனல்ல அப்படியே ஆரம்பிச்சு இன்னைக்கு டிராவல் டு கேக்கேன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். கிச்சன் கார்டன் ஒன்று ஓடிட்டு இருக்கு சேனலு. எல்லாம் பாருங்க. நம்மளால முடிஞ்சது என்ன சொல்றது, நிறைய நம்மளுக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச வராது. நம்மளுக்கு என்னன்னா நம்ம தமிழ் தான் பேச தெரியும். நம்மளுடைய ஊர் மாதிரி தான் நம்ம பேசுவோம். அதனால எதனா பேச்சு எதனா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கிச்சன் கார்டன் ஓனர் இவரு, என்னுடைய பையன் தான். கார்டனுக்கு வந்து நான் ஓனர். கிச்சன் கார்டனுக்கு நான் ஓனர், கார்டனுக்கு ஆமா. ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த காமெடியில இவன் செந்திலும் ரஜினியும் அவரு தான் மாப்பிள்ள, சட்டை வந்து வேற, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஆர்கானிக் தோட்டத்து முள்ளங்கி எடுத்துட்டோம். முள்ளங்கி, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்துருக்கேன் இன்னைக்கு. இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீர் சத்து அதிகமா இருக்கிறதால எல்லாருமே இது சாப்பிடலாம். முள்ளங்கி வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இந்த கை கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதுனா நல்லா வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டோம்னா நல்லா நீர் போகும்னு சொல்லுவாங்க. அதனால நீர் சத்து உள்ள காய்கறி இது. முள்ளங்கி வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கலாம். வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாமே எடுத்துக்கலாம். இதான் என்னுடைய ஆர்கானிக் தோட்டத்து முள்ளங்கி எடுத்திருக்கேன். இது வந்து ஆர்கானிக்காக விளை வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இடம், ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்தால் கூட ஒரு காம்பவுண்ட் உள்ள கூட ஒரு 2 தொட்டி வச்சு 4 விதை போட்டிங்கன்னா முள்ளங்கி வந்துடும். இந்த மாதிரி தான் நான் தொட்டியில் தான் ஆரம்பித்தேன், மாடியில். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இடம் இருக்கிறதால கொஞ்சம் போடுறேன். கண்டிப்பாக எல்லாரும் இதேமாதிரி ஆர்கானிக்காக விளைய வைங்க. இப்போ நிறைய மருந்துலாம் காய்கறி, இப்போ வர பசங்களுக்கெல்லாம் நம்ம மருந்தெல்லாம் காய்கறி கொடுக்கணும். முள்ளங்கி எல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, சூப்பராக இருக்குது நம்ம தோட்டத்து முள்ளங்கி. ஆர்கானிக்காக நம்ம விளைய வச்ச முள்ளங்கி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இன்னும் இருக்குது, கொத்தரங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் போடுவேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். போதும். இப்போ நம்ம முள்ளங்கெல்லாம் எடுத்துட்டு
நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன். ஆர்கானிக்காக விளைய வச்சு முள்ளங்கி பாருங்கள். ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஆர்கானிக்காக விளைய வைக்கணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்றத நான் நம்ம லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு இதாக இருக்கட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சின்னதாக தொட்டிலையோ மாடி தோட்டத்திலே பண்ணேன். நான் மாடி தோட்டம் எத்தனை வருஷம், 8 வருஷம் நான் மாடி தோட்டம் பண்ணியிருக்கேன். சூப்பராக காய்கறி எல்லாமே நான் விளைய வச்சுருக்கேன். இங்கே வந்து எல்லாம் கீழே வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் செய்யுங்க. பச்சை மிளகாய் எல்லாமே போடுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான காய் எடுங்க. இதில் சாம்பார் வச்சு பாருங்கள், என்ன டேஸ்ட் தெரியுமா? அவ்வளோ ஒரு டேஸ்ட். இந்த சாம்பார் வந்து அப்போ நான் சின்னதில் எங்கள் பாட்டி வந்து வச்சு கொடுப்பாங்க. அது எங்கள் வீட்டு துவரையே, எங்கள் கொல்லை துவரையே தான் விளைய வச்சு வைப்பாங்க எங்கள் பாட்டி. நாட்டு துவரை சின்னதாக இருக்கும். அது அந்த சாம்பார் அவ்வளோ கமகமன்னு இருக்கும். கொல்லையிலேருந்து வந்தோம்னா எங்கள் ஆயா வச்சாங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த துவரை கூட அந்த ஏந்திரத்தில் உடச்சி வைப்பாங்க எங்கள் பாட்டி. நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வச்சு நான் வந்து நம்ம ஆர்கானிக் தோட்டத்தில் சொல்கிறேன். அதை பற்றி யாரும் எதை தப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ விளையிற காய்கறி எல்லாமே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ ஒரு மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து நிறைய போடுறதால இப்போ வர குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைங்க வருது. அதனாலே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆர்கானிக்காக நம்ம விளைய வைக்கணும். நம்ம இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் ஒரு 10 தொட்டி வாங்கி வச்சுடுங்க. அதுக்குன்னு செலவு பண்ணணும். எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு 10 தொட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தேவையான நம்ம காய்கறி சீக்கிரமாக விளையிற காய் என்னன்னா, நம்ம கேரட் பீன்ஸ் இது பீட்ரூட்லாம் போடலாம் 4 நாள் போட ஆகும். இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. கரெக்டாக ஒரு 20-25 நாளில் நம்ம இது காய் எடுத்துடலாம். முள்ளங்கி, நம்ம தேவை வெண்டைக்காய், கத்திரிக்காய், அந்த மாதிரி பீன்ஸ்லாம் ஒரு 4 நட்டால் போதுங்க. கொடி அது மட்டும் காய் காய்க்கும். அந்த மாதிரி நீங்கள் விளைய வச்சு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்கானிக்காக போடுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கூட நம்ம ஆர்கானிக்காக பறிக்கணும். கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரி நம்ம பறிக்கணும். இப்போ வர பசங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியல. எடுக்கிறதும் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு கண் பிரச்சனை, காது பிரச்சனை, நிறைய தொந்தரவு குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வருது. அதனால் நம்ம இப்போயே நம்ம ஆரம்பித்து நாம் இருக்கிறவங்களுக்கு சொல்லி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன். இது நான் ஒரு 11 வருஷத்துக்கு மேலேருந்து நான் மாடி தோட்டம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 வருஷமாக நான் இந்த தோட்டத்தில் நான் எல்லா காய்கறியும் நானே விளைய வச்சுக்கிறேன். பூவிலேருந்து நான் எங்கேயுமே வாங்குறதில்ல. எல்லாமே எங்கள் தோட்டத்தில் இலை, பூ எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். ஆர்கானிக்காக நான் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுங்கள், பசங்களுக்கு கொடுங்க, ஆரோக்கியமாக இருக்கணும். அதான் நம்மளோட இது. நமக்கு இருக்கிறது வாழ்கிறது கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆரோக்கியமாக நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு தான் நான் சொல்கிறது. என்னுடைய விருப்பம் நான் சொல்கிறேன். எல்லாரும் அது பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்களுடைய ஆர்கானிக் தோட்டத்தை அறுவடை பாருங்கள். இதான் பச்சை மிளகாய். சண்டே அன்னைக்கு சண்டே தான் மாமா கொஞ்சம் டைம் கிடைக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா. இன்னும் சண்டேக்கும் இப்போ கிளம்புறாங்க. சரி கொஞ்சம் வாமம்மா ஒரு வீடியோ எடுத்துடலாம். முள்ளங்கிலாம் முத்தி போச்சுன்னா ஒரு நல்லா இருக்காது பூ வந்துச்சுன்னா. அதனால் நம்ம ஆர்கானிக் தோட்டத்து முள்ளங்கி, பச்சை மிளகாய், புதினா இன்னைக்கு அறுவடை. அடுத்து இன்னும் இருக்குது காயெல்லாம் பறிக்கணும். கத்திரிச்செல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் காய் பிஞ்சியாக இருக்குது. அடுத்து பறிச்சுட்டு காமிக்கிறேன் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் வீடியோலாம் நான் போடுறேன். பாருங்கள், நம்ம ஆர்கானிக் தோட்டத்தை தவறாமல் பாருங்கள். ஓகே, பாய்.